மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கும் மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்து கீழே பூமிக்கும் மேலே எல்லாம் மாயை. அன்பு இல்ல உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. அன்பு இல்ல உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே. மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை. கிறிஸ்துவை பற்றி உங்களிடத்திலே சொல்லும்படியாய் ஒரு சிறு அறைகூவலை நாங்கள் செய்யும்படியாய் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். சகோதர சகோதரியே, இதோ அன்பான ஒரு தெய்வத்தை பற்றி, அன்பான ஒரு தெய்வம் மனிதனாய் எப்படியாக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறிவிக்கும்படியாய் இதோ நாங்கள் வந்திருக்கிறோம். ஓ, தெருவில் நின்று கேட்டிருக்கும் சகோதர சகோதரியே, உன்னிப்பாக நீங்கள் கேட்கும்படியாய் இந்த நாளிலே ஒரு விசியாய் இயேசு யார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாய் உன்னுடைய சிந்தையை இங்கே கொஞ்ச நேரம் கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் கேட்கிறோம். சகோதர சகோதரியே, இந்த பூமியிலே வாழும் நாட்கள் மிக குறைவு. ஒரு மனிதன் பிறக்கிறான், ஒரு மனிதன் இறக்கிறான். ஒவ்வொருவரும் நாம் சந்திக்கக்கூடிய, தினமும் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் மரணம் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. அது அழையாத விருந்தாளியாக யாருடைய வாழ்க்கையிலும் தட்டக்கூடிய ஒருவனாக அவன் வருகிறான். ஓ, இறப்பும் பிறப்பும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாளிலே நாம் எப்படியாய் ஜீவித்தோம், நாம் யாருக்காக ஜீவித்தோம், நம் வாழ்நாளை சரியாய் ஜீவித்தோமா, சரியாய் செலவிட்டோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. சகோதர சகோதரியே, உங்களுடைய வாழ்நாளை நீங்கள் யாருக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பானவர்களே, இது ஒரு மத பிரசாரம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவரும் அல்ல. அன்பானவர்களே, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற பாணியிலே இந்த நாளிலே நாங்கள் இந்த இயேசுவால் பெற்ற சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், நிம்மதி, சுகம் இவைகளை உங்களுக்கு கூறும்படியாய் வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரர் சுரேஷ் அவர்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் எப்படி தொடப்பட்டார் என்பதை குறித்த ஒரு அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். மாறாத தேவன் இருள ஜனங்களை வெளிச்சத்துக்கு வான்னு சொல்றாரு ஆண்டவர். உண்மையாலுமே நான் இருள் வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். மன திரும்ப பரலராஜன் சமீமாருன்னு சொல்றாரு. நான் இருள் வாழ்க்கை வாழ்ந்து மனம் திரும்பாத ஒரு பொல்லாத நான் வாழ்ந்தேன். போதை, எல்லா போதைக்கும் அடிமை. கஞ்சா, அபின், மாத்திரை, குடி, 24 மணி நேரம் குடி. என் வாழ்க்கையில குடி இருந்தா போதும், வேற எதுவுமே வேணாம். அதான் வாழ்ந்தேன். உண்மையுமே ஆண்டவருக்குள்ள போனேன். ஆண்டவருக்குள்ள போகும்போது ஒன்னொன்னா மாத்தினேன். எல்லாம் இன்னைக்கு வாலிப வயசுல பிள்ளைகள் கெட்டு போறாங்க. இதுக்கு என்ன காரியம்? யாருக்கும் தேவன் இல்ல. உண்மையான தேவன் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் விட்டு பாவக்காரம் நீங்கி போகும். அதே போல பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டது எங்களுக்குள் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் ஒரு ஏழையை தேடி வந்த தேவன், உன்னதமான ஸ்தானத்தில் இருந்த தேவன் இழிவான எங்களை தேடி வந்தார். மன்னிக்க முடியாத மன்னித்த தேவன் அவர் மாத்திரமே. நம்மளை ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொன்ன உலகத்திலே நம்மை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். புறக்கணிக்கப்பட்டவா இருந்த நம்மை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அவர்தான் உலகத்திலே மன்னிப்பு என்ற காரியத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரே தேவன். அவர் மாத்திரம்தான். உன்னை போல பிறரை நேசி என்று சொன்ன ஒரே தேவன் அவர் மாத்திரம்தான். அந்த தேவனை எங்கள் வாழ்க்கையில இதே போன்ற ஒரு சத்தம் ஒரு நாளில் எங்களை தொட்டது. அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் எந்த ஒரு மனிதன் உலகத்திலே ஃபாலோ மீ, நாம் ஒரு குடிகாரனை பின்பற்றி போனா நாம் குடிகாரனா ஆகும். ஒரு விபச்சாரக்காரனை பின்பற்றி போனா நாம் விபச்சாரக்காரனா மாறுவோம். இன்னைக்கு உலகம் அப்படிதான் தவறான வழியில் மக்களை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஃபாலோ மீ. வருவாய் தருணமே
கண்டிடுவோர் சாருறவினரோ கட்டின வீடு நிலப்பொருளோ கண்டிடுவோர் சாருறவினரோ குடிவிட்டு உன்னாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. ஆண்டவரே, இந்த பகுதியிலே வாழ்கிற மக்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இந்த வீடுகளில் இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே எல்லா வேலையும் முடித்து விட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளுக்காக இப்போது அடியேன் ஜெபிக்கிறேன். எல்லா பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து என்னும் தெய்வம் உங்கள் இருதயத்தை இப்பொழுது அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கண்டிராத எல்லா மாற்றத்தையும் நீங்கள் காண முடியும் என்பதை என்னாலே உறுதியாய் சொல்ல முடியும். தேவன் தாமே இந்த திருவிழா வாசம் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு இனத்தாரையும் என் உறவு அந்த பாதாள பறைசாற்றும் அன்றோ பரலோகமா பாதாளமா நண்பா பதிலொன்று சொல்லு இந்த பாதையில் செல்கின்றதில்லு இந்த பாதையில் செல்கின்றதில்லு பரலோகமா பாதாளமா தன் பிள்ளை தவறென்று செய்தால் பெற்ற தாயென்று மறுத்திடுவாளோ தன் பிள்ளை தவறென்று செய்தால் பெற்ற தாயென்று மறுத்திடுவாளோ அந்த தாயேனும் மேலான அன்பு அதை தளராது மனதோடு நம்பு அந்த தாயினும் மேலான அன்பு அதை தவறாமல் மனதோடு நம்பு அதை தளராத மனதோடு நம்பு பரலோகமா பாதாளமா நண்பா பதிலொன்று சொல்லு இந்த பாதை செல்கின்றதில்லு இந்த பாதையில் செல்கின்றதில்லு பரலோகமா பாதாளமா அழிவை தேடி ஓடும் மனிதா இந்த ஆண்டவர் உனக்காக மரித்தார் அழிவை தேடி ஓடும் மனிதா என் ஆண்டவர் உனக்காக மரித்தார் அதை அறிந்தே உணர்ந்தே நீ வாழ்ந்தார் அவர் பாதத்தை என்னாலும் படிவாய் அதை அறிந்தே உணர்ந்தே நீ வாழ்ந்தார் அவர் பாதத்தை என்னாலும் படிவாய் அவர் பாதத்தை என்னாலும் படிவாய் பரலோகமா பாதாளமா நண்பா பதிலொன்று சொல்லு விடுவிக்கிறார். இயேசு ரட்சகர் சொல்ல வந்திருக்கிறாங்க. என்ன பண்றது? அது எங்க வாழ்க்கையில் நாங்க பெற்றதுனாலதான் நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். இங்க உங்களை ஒரு சாதாரண மனுஷனா பார்க்காதபடிக்கு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என் அண்ணன் தம்பியா பார்க்கறதுனால நாங்க பெற்றுக்கொண்ட ஏசப்பாவை எங்க வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை நாங்க உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கிறோம். இதெல்லாம் நாங்க சொல்லி உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசத்தை நாங்க கெடுக்கல. நாங்க என்ன சொல்ல வரோன்றத ஒரு 10 நிமிஷம் செவி கொடுத்து கேளுங்க.
இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்த நோக்கமே என்னன்னா, வேதமானது சொல்லுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று. அன்பே இல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனைவி கணவனிடத்தில் அன்பு இல்லை, ஒரு கணவனுக்கு மனைவிடத்தில் அன்பு இல்லை, ஒரு பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு இல்லை, பெற்றோர்கள் பிள்ளையிடத்தில் அன்பு இல்லை, ஒரு குடும்பத்துல அன்பே இல்லை. அந்த அன்பு இல்லாதனாலதான் அநேகர் என்ன பண்றாங்க, நாய் வாங்கி வளர்க்கறாங்க, வீட்டுல பூனைகளை வாங்கி வளர்க்கறாங்க, மிருக ஜீவன்களை வாங்கி வளர்க்கறாங்க. பாருங்க, ஏசப்பா மகத்தான தேவன், அவர் சொல்கிறார், உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தை இப்போது அநேகர் தொலைத்து விட்டார்கள். அப்படி சமாதானத்தை தொலைத்ததுனாலதான் எல்லா வீடுகளையும் இன்னைக்கு எதிர்க்குது இல்லையா, ஒவ்வொரு வீட்டுக்கு நாய் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு இருக்கிற இடத்துல நாய் படுத்துக்குது. காரணம் என்ன? கணவர் சரியா அன்பாக இல்லைன்றதுனாலதான் நாய் அந்த சகோதரிங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தேவனுடைய ஏசப்பாடு திட்டம் ஒரு நாய் வளர்க்கிறது, பூனை வளர்க்கறது கிடையாது. ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பேத்திகள், இதுதான் ஒரு உண்மையான குடும்பம். நீங்க நினைக்கலாம், என் புருஷன் சரியில்லை நாயை இதை வளர்க்க போற, என் புருஷன் நீ சரியான அன்பு காமிச்சா நாயை இதெல்லாம் வளர்க்க போற, எங்க வீட்டுல யாரும் உண்மை இல்லை, இந்த நாய் தான் உண்மையா இருக்குதுன்றாங்க. பாருங்கள், இதுதான் கடைசி காலமா இருக்கிறது. எங்கேயும் உண்மை இருக்காது, எங்கேயும் உத்தமம் இருக்காது. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், அக்கிரமம் மிகுதியா இருக்கிறது இந்த நாட்களில. ரோட்ல உயிர்ந்து கிடந்தா கூட, குடிப்பழக்கமே இல்லாத ரோட்ல மழை கட்சி உயிர்ந்து போனா கூட குஷி அப்படி பத்திரக்குது சொல்ற காலகட்டம் இது. எல்லாருமே தவறா பார்க்கக்கூடிய ஒரு காலத்துல வாழ்றோம். ஒரு சகோதரி இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தாய்மார் என்ன நினைப்பாங்க, ஆமா தம்பி, என் புருஷன் சரியில்லை தான் குடிக்கிறாப்புல, அதை பார்த்து என் பிள்ளைங்க குடிக்குது, என் பிள்ளைங்க தவறான கெஞ்சாவில போத பழக்கத்துல இருக்குது, கேட்டா என்னையே அடிக்க வருதுங்க, என்னையே திட்ட வருதுங்க, தாய் தப்பு மரியாதை கொடுக்க மாட்டுங்க. இதெல்லாம் பைபிள்ல ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு, புதுசா ஒண்ணு நடக்கல. என்ன எழுதப்பட்டதோ அதுதான் நடக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார், என்னை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து ஒரு தாய் தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இயேசப்பா எல்லா மனிதருக்கும் மரியாதை கொடுத்தார். கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு மும்மாரியாக வாழ்ந்து காண்பித்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஃபாலோ மீ, என்னை பின்பற்று, என்னை நோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்து நான் எப்படி நடந்து வந்தனோ அதே நீ ஃபாலோ பண்ணி இந்த உலகத்துல மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டவே இயேசு கிறிஸ்து ஒளியாக இருந்த தேவன் மனிதனாக பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. காணக்கூடாத ஒளி எல்லா மனிதர்களுக்கும். சூரியனை பார்த்து சூரியனை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க மனிதர்கள், நெருப்பை பார்த்து நெருப்பை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. மனிதன் எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வணங்க ஆரம்பித்து விட்டான். இதைதான் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு அந்த ஒளியாக இருந்த தேவன் மனிதனாக பூமிக்கு வந்து ஒரு மனிதனை போல குழந்தையாய் பிறந்தார், ஒரு மனிதனை போல வாழ்ந்தார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள். ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்க வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து போதித்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாது, பாவிகளுடைய வழியில் இல்லாது, பரியாசம் பண்ற உட்காரத்தில் உட்காராது என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்தார். 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து செய்தார். எதற்காக செய்தார்? மனித குலம் இப்படியாக பிசாசனால் போதிக்கப்பட்டு தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் பிரிவினை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் தகப்பனுக்கும் தாய். இந்த மாலை வேளையில நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இது ஒரு மத பிரசாரம் அல்ல, இது உங்களை மதம் மாற்றுகிற ஒரு முயற்சியும் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவரோ அல்லது அவர் ஒரு கொள்கை வீரரோ அல்ல. அவர் கொஞ்சமல்லவே ஒப்பு கொடுத்தே உம்மிடத்திலே கண்ணீர் வடித்தேன், நான் உம்மிடத்திலே
ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே, நீர் சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகி. யாரும் இல்லை, நம்ம தான். ஆண்டவர் வந்து அடிச்சு காலி பண்ணணும். நம்மளுக்காக, நம்ம ரத்தத்துக்காக, நம்மளுக்காக பலியானார். நம்மள ஃபர்ஸ்டா ஒரு ஆடு மாடுலாம் பலி கொடுப்போம், பாவங்களுக்காக பலியானார். நம்ம எங்க நானா பயங்கரமான குடிக்காரங்க, எல்லாத்தையும் மாத்தினாருங்க. வேற எந்த யாராலும் முடியாது. ஒலி ஊரு கஞ்சா அடிப்பேன், கஞ்சா அடிக்கும் போது தான் 28வது படிக்கும் போது கஞ்சா அடிப்பேன். அன்பான சகோதர சகோதரிக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ இந்த வேலை மட்டுமாய் நாம் ஒரு சாட்சியை கேட்டோம். ஒரு மனிதனின் அனுபவ சாட்சி. ஒரு குடிகாரன் எப்படியாக மனம் திரும்பினான் என்பதை நீங்க கேட்டீங்க. ஒரு போதையில் அகப்பட்ட ஒருவன் எப்படியாக மனம் திரும்பி அவன் தன் வாழ்க்கையை மீண்டுமாய் பெற்றுக்கொண்டான் என்பதை கேட்டீங்க. அவருடைய வாழ்க்கை முழுக்க வருத்தமும் பாடுகளும் கஷ்டங்களும் நிறைந்த ஒன்றாக இருந்தது, ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றோ அவர் ஒரு விடுதலையாக்கப்பட்ட மனிதனாக, ரட்சிக்கப்பட்ட மனிதனாக, சந்தோஷமுடைய மனிதனாக அவர் நின்று இங்கே சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று அவர் அப்படியாக கூப்பிட்டார். ஒரு நாளிலே அவரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த நாளிலோ அந்த வருத்தமானது அகன்று போய் சந்தோஷமுடைய மனிதனாக, மகிழ்ச்சியுடைய ஒரு மனித குடும்பமாக அந்த சகோதரன் ஜீவிக்கும்படியாய் இயேசு ஆண்டவர் என்பவர் வழிகாட்டினார். வருத்தம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டு சகோதர சகோதரியே. கவலை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் கவலை கொண்டு அவர்கள் அப்படியாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவலை இல்லாத மனிதன் இல்லை. இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது. நீங்கள் விரும்புகிறதான சந்தோஷத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்கிறது. பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இயேசுவினிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். பாருங்கள், இந்த கவலையானது ஒரு சிறு பிள்ளையிலிருந்து துவங்கி பெரிய வயதான முதியோர் மட்டுமான கவலையானது இருக்கிறது. சிறு பிள்ளைக்கு நாளைக்கு எழுத போகக்கூடிய பரீட்சையில ஒரு கவலை, அவர் என்னத்தை எழுத போகிறார், நான் எதை எழுத போகிறேன் என்று கவலை. சகோதரன், நாளைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், எண்ணத்தை நான் செய்வேன் அப்படின்னு கவலை பண்றான். ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய குடும்பஸ்தன், குடும்பம் எண்ணத்தை நான் நடத்த போகிறேன், நாளை தினத்தை நான் எப்படியா நடத்த போறேன் என்று ஒரு குடும்ப தலைவியோ குடும்ப தலைவனோ யோசிக்கிறான். பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ தேவைகளுக்காகவோ கவலைப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு குடிகாரன் நாளை தினத்திலே நான் எல்லா எண்ணத்தை குடிக்க போறேன், நாளைக்கு நான் எப்படி குடிப்பேன் என்பதில் அவன் கவலை கொள்வான். ஒரு போதை பழக்கத்தினுடைய நாளைக்கு நான் போதைக்கு நான் என்ன பண்ண போறேன் என்பதை கவலை கொள்வான். எல்லாத்திலும் கவலை இருக்குது பாருங்க சகோதர சகோதரி. ஆனால் இதற்கு மேலான ஒரு கவலை என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு காலத்தில் பிறந்தோம், ஒரு காலத்தில் நாம் மரிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையானது ஒரு நீண்ட வாழ்க்கையாக அல்லது ஒரு தூர பயணமாக இருக்குது. ஒரு இடத்துல துவங்கின இந்த துவக்கம் வாழ்வு ஒரு இடத்துல முடிக்க போகிறது. பாருங்கள், இந்த முடிவின் சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படியாக வாழ்ந்தோம் என்பதும் நாம் எப்படியாக கழித்தோம் என்பதற்கான ஒரு முடிவு வரும்போது, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே உங்கள் பாவத்திற்கான ஒரு கவலை நீங்கள் கொள்ள வேண்டியதா இருக்குது. நீ வாழ்ந்த வாழ்க்கையில நீ செய்த பாவத்திற்கும் நீ பெற்றுக்கொண்ட சாபத்திற்கும் முடிவாக நீ மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாய், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாய், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் உனக்கான ஒரு கவலை உண்டு. நீ அதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இது உனக்கு. பாருங்கள், இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்காமல் இருந்தால் நீ தப்பித்துக் கொள்வாய். ஆனால் இந்த சத்தியத்தை உன் காதிலே கேட்ட பிறகு இதிலிருந்து தப்பிக்க முடியாது. பாருங்கள், இந்த வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை கேட்டு நீ உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டால், தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நீ ரட்சிப்பை பெற்றுக் கொள்வ. இல்ல, இந்த வார்த்தையை நான் நிராகரிச்சேன் அப்படி நீ சொன்னா கண்டிப்பா உன் மீது நியாய தீர்ப்பானது வரும். ஒரு நாளிலே நீ இந்த பூமியில் வாழ்ந்த
பாவத்திற்கான கணக்கை ஒப்புவிக்கக்கூடிய நேரமானது வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய பாவங்கள் சாபங்களை சுமந்து தீர்க்கும்படியாய் இந்த மகத்தான ஒரு மனிதன், ஒரு தெய்வமான ஒரு கடவுளான ஒரு மனிதன் அவர் பூமியிலே அவதரித்தார். பாருங்க, பரிசுத்தமான பாவமே இல்லாத ஒரு மனிதனானவர் பூமியிலே அவதரித்தார். எல்லா மனிதனும் கடவுளாகும்படியாய் எத்தனித்தார்கள். எல்லா மனிதனும் கடவுளின் ஸ்தானத்தை எடுக்கும்படியாய் முயற்சித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு கடவுள் மாத்திரம்தான் உன்னை போலவோ என்னை போலவோ மனிதனாய் மாறும்படியாய் இந்த பூமியிலே வந்தார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அவர் இந்த பூமிக்கு வந்தார்? நீ செய்த பாவங்களுக்காகவும் நீ செய்த சாவுகளுக்காகவும் தன்னையே பலியாக்கி உன்னை பரிசுத்தமாய் மாற்றும்படியாய், உன்னை கவலையிலிருந்தோ கஷ்டத்திலிருந்தோ பாரங்களிலிருந்தோ கொண்டு வரும்படியாய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, நாம் தூக்கி சுமப்பதெல்லாம் கடவுள் இல்ல, நம்மை தூக்கி சுமப்பதுதான் கடவுளா இருக்க முடியும். அல்லேலூயா. நீ தலையில தூக்கி வச்சு சுமக்கிறதெல்லாம் உன்னை ஒரு காலம் சுமக்காது. ஆனால் உன்னை சுமக்கக்கூடிய ஒருவர் உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சகோதர சகோதரியே, இந்த நாளிலோ நாம நினைக்கலாம், நான் சந்தோஷமா வாழுகிறேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கு, எனக்கு ஒன்றுமே குறைவில்லை அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனால் இது எல்லாம் ஒரு காலத்திலே முடிவு பெறும்போது கடைசியில எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று, பாருங்க, எல்லாருக்கும் மரணமானது ஏற்படுகிறது. மரணம் வந்த பிறகு எல்லாரும் விரும்புகிற ஒரு காலம் என்றால் அப்படியாக பத்திரிகை அடிப்பாங்க, சொர்க்கம் சென்று விட்டார், இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அப்படியாக பத்திரிகை அடிச்சு ஒட்டுவாங்க. பாருங்க, ஆனா உண்மையிலே அவர்கள் சொர்க்கம் சென்றாரானா தெரியாது. இப்படியாக ஜனங்கள் சொல்வதை கேட்டிருப்பீங்க. நாம் இறந்த பிறகு கருமாதி என்று ஒன்று செய்கிறாங்க. கருமம் என்றால் பாவம், மாதி என்றால் சமாதி செய்வது. நீ வாழ்ந்த வாழ்க்கையிலே நீ செய்த பாவத்திற்கான ஒரு சமாதியை நீ இறந்த பிறகு அவர்கள் செய்கிறாங்க. ஆனா நீ இறந்த பிறகு செய்கிறதான அந்த கருமாதியில் எந்த பிரயோஜனம் கிடையாது. நீ வாழும் போதே நீ செய்த பாவத்துக்கான சமாதியை நீ கட்ட வேண்டியவனாய் இருக்கிற. அல்லேலூயா. நீ செய்த பாவத்துக்கான ஒரு விமோசனத்தை, நீ செய்த சாபத்துக்கான ஒரு விமோசனத்தை தேடணும்னா நீ உயிரோடு இருக்கும்போது அதை தேடணும். பாருங்க, இந்த எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை ஆக்கும்படியாய்த்தான் அந்த மனித தெய்வமான இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உனக்காக எனக்காக மரித்து முழுமையாக தேவன் உன்னை பிடித்துக் கொள்ளும்படியாய், உன்னை ஆஸ்வதிக்கும்படியாய், உன் வாழ்நாள்கை நீடித்த வாழ்க்கையாய் மாற்றும்படியாய் அவர் அவதரித்தார். நீ செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே. நீ சொல்லலாம், நான் நல்லா தான் வாழ்றேன் அப்படின்னு. ஆனா ஒரு காலத்துல ஒரு நேரத்துல வரும்போது நீ ஒரு தெய்வத்திடம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நீ சொல்லுவ, ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த மருத்துவர் சொல்லுவாங்க, இதுக்கு மேல இருக்கிறவன் தான் செய்யணும், இதுக்கு மேல நாங்க ஒன்னும் செய்ய முடியாது, உங்க கடவுளை நீங்க வேண்டிக்கோங்க, உங்க தெய்வத்தை நீங்க வேண்டிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, எல்லாரும் ஒரு முற்றுப்புள்ளி வரும்போது ஏதோ ஒரு தெய்வத்தையோ ஏதோ ஒரு கடவுளையோ ஏதோ ஒரு நம்பிக்கையை தேட வேண்டியதா இருக்கும். அந்த நம்பிக்கையை தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த மகத்தான எல்லாவற்றுக்கும் ஒரே முற்றுப்புள்ளி யார் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் மாத்திரம் போதுமானது. அவர் உன்னுடைய இருதயத்தை பிடித்துக் கொள்ளவும், உன்னை ஆசீர்வதிக்கவும், உன் பாவத்தை மன்னிக்கவும், உன் சாபத்திலிருந்து விடுதலையாக்கவும் அவர் போதுமானவராய். எல்லாரும் விமோசனத்தை தேடும்படியாய் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்றாங்க, காசிக்கு செல்றாங்க, ஒவ்வொரு இடங்களா கங்கைக்கு செல்றாங்க, எல்லாத்துக்கும் தேடுறாங்க. ஆனா விமோசனமானது நாம் இருக்கக்கூடிய ஒரே இடத்தில் நீங்க தேடினா போதும். அது என்னன்னா, உன்னுடைய இருதயத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும், உனக்கான விமோசனத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே. அப்போஸ்தலர் 2:38 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா போதும், உனக்கான பாவ மன்னிப்பையும் நீ செய்த எல்லா சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஒரு விமோசனத்தை
பாவ மன்னிப்பை, மனம் திரும்புதலை அந்த மகத்தான இயேசு கிறிஸ்து உனக்கு அளிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய கவலையிலிருந்து, எல்லா வியாதியிலிருந்து, பாரங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கக்கூடிய தேவன் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். இதைத்தான் இந்த அருமையான சுரேஷ் என்ற சகோதரன் பெற்றுக்கொண்டார். நாங்களும் அதை பெற்றுக்கொண்டோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். நீங்களும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, நீங்களும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வரும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்த சமாதானத்தையும் அன்பையும் நல்வாழ்வையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இதை நித்திய வாழ்வை பற்றி அறிந்து கொள்ளவும் எங்களோடு பயணிக்க விரும்பினால், அருமையான எங்கள் பாஸ்டர் ஜெபராஜ் ஐயா இங்க கிறிஸ்து நேக்கர் ஐக்கிய சபையில நீங்கள் ஒன்று கூடும்படியாய் அங்கே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக எங்களோடு பயணித்து அந்த மகத்தான நித்திய வாழ்விலே பங்கடைய உங்கள் யாவரும் கூட அன்போடு அழைக்கிறேன். கேட்ட ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். காப்பு கொலுசு காப்பு கொலுசு கம்மல் ஜிமிக்கி எல்லாம் போச்சு, ஐயோ எல்லாம் போச்சுதே. காசுலோரை சுடுகாட்டுக்கு கொண்டு போகுதே, ஐயோ கொண்டு போகுதே. காசுலோரை சுடுகாட்டுக்கு கொண்டு போகுதே, ஐயோ கொண்டு போகுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே, ஐயோ வாரி கொள்ளுதே. MBBS எல்லாம் போச்சுதே, ஐயோ எல்லாம் போச்சுதே. MBBS எல்லாம் போச்சுதே, ஐயோ எல்லாம் போச்சுதே. படிப்புள்ளோரை சுடுகாட்டுக்கு கொண்டு போகுதே, ஐயோ கொண்டு போகுதே. படிப்புள்ளோரை கல்லறைக்கு கொண்டு போகுதே, கொண்டு போகுதே. ஓ மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே, ஐயோ வாரி கொள்ளுதே. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, ஐயோ எல்லாம் போச்சுதே. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, ஐயோ எல்லாம் போச்சுதே. காசுலோரை கல்லறைக்கு கொண்டு போகுதே, ஐயோ கொண்டு போகுதே. மரண நதி வேகமாய் நம் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே, ஐயோ வாரி கொள்ளுதே.